ஆகஸ்ட் 23, 2024 ரிலீஸ் ஆன வாழை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி, நவி ஸ்டுடியோஸ், ஃபார்மா மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மாரி செல்வராஜ். சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர். எடிட்டர் சூர்யா பிரதாபன். மியூசிக் சந்தோஷ் நாராயணன். இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஜைன் மூவிஸ். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 30.5 crores. இதில் லீட் ரோல் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா பொன்வேல், ராகுல், கலையரசன், நிக்கிலா, விமல். அதை தவிர சந்தோஷ்குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி, பிரியங்கா நாயர் மற்றும் நிவேதிதா ராஜப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு சிறுவனோட வாழ்க்கையை தாங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு 12 வயசு சிறுவன் அவங்க அம்மாவோடையும் அக்காவோடையும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வராரு. அவரோட ஸ்கூல் விடுமுறை நாட்களில் வாழைத்தாரை வெட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் தான் குடும்பத்தோட நிதி நிலைமைக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த வேலை செய்யறதுல அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறுவனோட வாழ்க்கையை சுற்றி தாங்க இந்த கதை நகருது. அவரோட கஷ்ட நஷ்டங்கள், அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் என்னென்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக அழகாக படத்தில் கொண்டு போயிருக்காரு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சார்ந்ததான் இந்த கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ட்ராமா, தமிழ் ட்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்குங்க. இது ஒரு நல்ல கதை தான் சொல்லலாம். இதை தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டத்தை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு கேள்விக்குறி தான். நல்ல கதையை பார்க்கணும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், இயற்கை தழுவல்களை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.